ஹே கைஸ், ஸோ 2024ல எந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே வந்து வேகன்சி வந்து அதிகமாக இருக்கும், அதே டைம் வந்து எதுக்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், எந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்க்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், தென் நிறைய பேர் எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஐடி ஃபீல்டில் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஏஐ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ சொல்ல போனால் ChatGPT வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அதுவும் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் அதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல கூகுளோட ஜெமினையையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே காம்படிஷன் மாதிரி அது ரெண்டும் வந்து போயிட்டு இருக்க டைம்ல நிறைய பேர் வந்து ஏஐ சாட் போட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏஐ வச்சு வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து 2024 தென் இனி போகிற அப்கமிங் இயர்ஸ்லையுமே டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ குறைய போகிறது கிடையாது. ஸோ ஏஐ யூஸ் ஏஐனால நிறைய பேருக்கு வேலை போகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏஐ யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். ஸோ நீங்கள் வந்து ஏஐயை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கில் தான் வந்து முக்கியம். ஸ்கில் தான் இங்கே வந்து மேட்டரே. தென் உங்களோட காலேஜ் பர்சன்டேஜோ அப்படி இல்லை உங்களோட மார்க்ஸ் இது எதுவுமே இந்த இடத்துல வந்து மேட்டரே கிடையாது. உங்களோட ஸ்கில், உங்களுக்கு வந்து அந்த ஏஐ எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஏஐயில் வந்து இப்போ மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னால தான் வந்து ChatGPT வந்து ரொம்பவே கிளியராக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு சின்ன இப்போ வந்து ஒரு வாட் இஸ் யுவர் நேம் அந்த மாதிரி கேட்காம யுவர் நேம் அந்த மாதிரி கேட்டாவே அது வந்து ஓகே இவங்க நேம் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ChatGPTன்னு சொல்லி அது ஒரு LLM மாடல் அந்த மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா அதுக்குள்ளே அவ்வளோ செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்து அவ்வளோ செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து ட்ரெயின் பண்ணதுனால மட்டுமே தான். ஸோ அந்த மாதிரி மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு அல்காரிதம் எடுத்து அவங்க வந்து அக்யூரசி கண்டுபிடிச்சி தான் அந்த மாடலை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாமே முன்னாடி ஏஐ அப்படின்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். அதில் யூஸ் பண்ணுற மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும், பட் ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே தமிழ் பேசுறீங்க அப்படின்னா எப்படி தமிழ் பேசுறீங்க? சின்ன வயசுலேருந்து உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருமே உங்ககிட்ட தமிழில் சின்ன வயசு நீங்கள் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி பேசுனதுனால உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து தமிழ் பேசுறீங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து கற்றுக்கிட்டு தமிழ் பேசுது. அப்போ அந்த தமிழ் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பேசுறது என்ன அப்படின்னா ஒரு டேட்டா மாதிரி. அவங்க பேசுறது எல்லாமே நீங்க டேட்டாவா வாங்கிக்கிறீங்க. அது மூலமா நீங்க ட்ரெயின் ஆயிட்டு நீங்களும் தமிழ் பேசுறீங்க. அதே மாதிரிதான் இது வந்து இயற்கையா நடக்கிறது. அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செயற்கையா நடக்க வைக்கிறோம் அப்படின்னா அதை தான் வந்து மெஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு குழந்தை வந்து தமிழ் பேசுறத வச்சு டேட்டாஸா வாங்கி கத்துக்கிட்டு தமிழ் பேசுது. அப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு மெஷினை நம்ம நிறைய டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து அதை கத்துக்க வைக்கிறது தான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து பேசிக்காக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு ஃபயர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபயரை வந்து நீங்கள் தொட்டா உங்களுக்கு சுடும் அப்படின்னு வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறதுனால கற்றுக்குறீங்க. அதவே ஒரு மெஷினுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா, அதை யார் உருவாக்குறாங்களோ அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய டேட்டாஸ் கொடுக்கறது மூலமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இமேஜ் வழியாக கொடுக்கலாம், வீடியோஸ் வழியாக கொடுக்கலாம், டெக்ஸ்ட் வழியாக கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வழியாக லாட் ஆஃப் டன்ஸ் ஆஃப் டேட்டாவை கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணி லாஸ்ட்டாக அதுக்கு ஃபயரை தொட்டா சுடும் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷின் லேர்னிங்கே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்காக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், தென் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கை பற்றி மட்டும் பார்க்கலாம். தென் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணணும், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த விதமான லேர்னிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சூப்பர்வைஸ்டுன்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ சூப்பர்வைஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் இருக்கீங்க, உங்கள் காலேஜில் இருக்கிற எல்லாத்தோட டேட்டாவையும் வந்து உங்ககிட்ட கொடுத்து இதில் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கை பொறுத்தளவுக்கு எல்லாம் இப்போ BCA, BCom, அதுக்கப்புறம் BSc இந்த மாதிரி எல்லா செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டாவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவுமே மிஸ் ஆகாமல்
எல்லா டேட்டாவுமே உங்ககிட்ட இருக்கு. இப்போ ஒரு சிலர்லாம் டேட்டா இப்போ ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து டேட் ஆஃப் பர்த் போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்க, ஒரு சிலர் ஃபோன் நம்பர் போடுவாங்க, ஒரு சிலர் ஃபோன் நம்பருக்கு பதிலாக இமெயில் ஐடி போடுவாங்க. அதே டைம் ஒரு சிலர் வந்து ஏஜே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மிஸ்ஸிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிஸ்ஸிங்கே இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க அந்த டேட்டா செட்டில் இருந்ததுன்னா அதை வந்துட்டு சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிற டேட்டா செட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து லேபிள்டு டேட்டா அப்படின்னு வந்து இன்னொரு விதமான பேர்லையுமே சொல்லுவாங்க. அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் மிஸ் ஆகும். ஸோ அதை வந்து அன்லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ லேபிள்டு டேட்டாங்கும் போது உங்ககிட்ட எந்த விதமான மிஸ்ஸிங் வேல்யூஸுமே இருக்காது. நீங்கள் எடுத்ததுமே அந்த டேட்டா வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணவே வேணாம். ஸோ நீங்கள் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா செட் தராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா செட்டை நீங்கள் பார்க்கணும். இது வந்து எல்லா டேட்டாஸுமே அதில் இருக்கா, இல்லை ஏதாவது டேட்டாஸ் மிஸ் ஆகுதா அப்படின்னா அப்படி எல்லா டேட்டாஸுமே இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீ ப்ராசஸ் பண்ணாமல் டைரெக்டாக அந்த டேட்டாவை வந்துட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை அதில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட்டாவை ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். ப்ரீ ப்ராசஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் நிறைய செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து டெஸ்டிங் ட்ரைனிங்க்கே உங்களால் போக முடியும். பட் சூப்பர்வைஸ் லேர்னிங்னு நீங்கள் டேரெக்டாக அது எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங்க்கு போயெல்லாம் ஒரு அல்காரிதம் வச்சு ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த அல்காரிதம் வச்சு ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட லேர்னிங் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கை வந்து முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள்லாம் உங்களுக்கு தனி கவரில் போட்டு தராங்க, ஆரஞ்சுலாம் தனி கவர், கிரேப்ஸ் எல்லாம் தனி கவரில் போட்டு தராங்க. ஸோ 3 கவர் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க வீட்டுக்குன்னா இப்போ உங்கள் வீட்டில் 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் எது பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால தனித்தனியாக வச்சுக்கலாம். பட் அதே டைம் ஒரே கவரில் 3 பழத்தையும் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பிரிக்கணும். பிரித்து வச்சு தான் ஃப்ரிட்ஜில் அடுக்கிற மாதிரி இருந்தால் அடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட சிஸ்டர்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கணும். அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒட்டுக்கா இருந்தால் அது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாகவும் பார்த்துடலாம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இது ரெண்டுமே இல்லாமல் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகேவா அப்படிங்கிறதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.